பயிற்சி 6.2 கொஷின் நம்பர் 6. 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வெக்டார், இந்த ஒரு வெக்டார் மற்றும் இங்கே ஒரு வெக்டார் என்ற 3 வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் ஆகுமா என காண்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு தள வெக்டார்னால் நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா? det is equal to 0ன்னு வரணும். ஓகே, இப்போ நமக்கு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது சி வெக்டார். ஸோ det பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார்னு போட்டுட்டு det போடணும். ஏன்னா 3 வெக்டாரையும் நம்ம வந்துட்டு விரிவுபடுத்த போகிறோம். 3 வெக்டார் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், det போட்டு எழுதலாம். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு போட்டு இது விரிவுபடுத்த உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துருக்குறீங்க அணிகள்லேயே. ஓகேவா? அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கி இங்கே எழுதுறீங்க. இது எல்லாத்தையும் பெருக்குனா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸில் இருக்குது பாருங்கள், 9 + 7 16, இந்த -16. ஸோ -16 + 16 வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் 0. ஆன்சர் அதாவது det வேல்யூ, இந்த det வேல்யூ 0ன்னு வந்தால் therefore ஒரு தள வெக்டர்கள் ஆகும்னு எழுத வேண்டியது தான். ரொம்ப ஈஸியானது இது இல்லையா? அதாவது இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வெக்டர் கொடுத்துருக்காங்களா நிலை வெக்டர் கொடுத்துருக்கலாங்களான்னு பார்க்கணும். நிலை வெக்டர்னால் நம்ம OA OBன்னு எடுப்போம். ஞாபகம் இருக்கா? வெக்டர்னு கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கரெக்டாக இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு இந்த கெழுவெல்லாம் எடுத்து விரிவுபடுத்தணும். அவ்வளோதான் இந்த சம்.